Capstone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். இன்னும் சொல்லப்போனால் மந்திரி பதவியை விட திமுக மாவட்ட செயலாளருக்கு தான் மந்திரி ரேங்க் இருக்கும். ஒரு மந்திரிக்காவது ஒரு துறைக்கு தான் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆனால் திமுகவில் ஒரு மாவட்ட செயலாளருக்கு எல்லா துறையும் கட்டுப்பாட்டில் இருக்கும். பல மாவட்ட செயலாளர்கள் மீது முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியின் வெளிப்பாடு இது என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதை நிர்வாக ரீதியிலான ஏற்பாடுன்னு அவங்க சொல்லுவாங்க. அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவங்களோட உரிமை அது. ஆராசாவை கொண்டு வந்து சென்னைக்கு பொறுப்பாளராக போடுறது ஆச்சரியமான விஷயம்தான். ஏன்னா சென்னையில் திமிங்கலங்கள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். 3 எம்பிஸ் இருக்காங்க. எல்லாம் வாரிசுகள், அமைச்சர்களோட பழந்துன்னு கொட்ட போட்டவங்க. ஒரு விதத்தில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம்னு போது அந்த முயற்சிக்கான ஒரு பின்னடைவாக கூட பார்க்கலாம். அப்போ ஆகம விதிப்படி நடக்காத கோயில்களில் தான் இந்த அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம். ஆகம விதிப்படி நடத்தக்கூடிய கோயில்களில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக முடியாது. அந்த மத வழிபாட்டு உரிமை இருக்குது. இங்கே நீ பிறப்பால் ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் பிராமணனாக பிறந்தால் மட்டும்தான் நீ சங்கராச்சாரியா ஆக முடியும். இப்போ இந்த சங்கராச்சாரியாருக்கு ஒருத்தர் கொண்டு வந்தாங்க, இளைய பீடாதிபதி ஒருத்தர் கொண்டு வந்தாங்க. சரி, கணேச சர்மான். 95லேருந்து 105 சீட்டு விஜய்க்கு வரும், 75லேருந்து 85 சீட்டு திமுக வரும்ன்றாங்க, 65லேருந்து 75 சீட்டு, 55லேருந்து 65 சீட்டு எடப்பாடிக்குன்றாங்க. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது 3வது இடத்துக்கு ஏடிஎம்கே தள்ளப்படுறது ஆச்சரியமானதாக இருக்குது. விஜய் 15லேருந்து 20% ஓட்டை உடைப்பாருன்னு தான் என்னுடைய கணிப்பு. பிரசாந்த் கிஷோர் சொன்ன கணிப்பு தான் என்னுடைய கணிப்பும். இடங்களை பற்றி சொல்ல முடியாதுங்க, அது எப்படி வேணால் வரலாம், சைபராக கூட ஆகலாம் விஜய்க்கு. ஆனால் ஒரு 15லேருந்து 20% ஓட்டை அவர் உடைப்பாருன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். அது யாருக்கு பாதிப்புன்றது தான் இன்றைக்கி $1 மில்லியன் கேள்வி. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்கூட்டியே தேர்தல் பணிகளை முடுக்கி விட்டு இருக்கிறது திமுக தலைமை. அதிலும் குறிப்பாக இப்ப நமக்கு வரக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை 7 மண்டலங்களாக பிரித்து 7 மண்டல பொறுப்பாளர்களை கட்சி தலைமை நியமிக்க முடிவெடுத்திருப்பதாக ஒரு தகவல். அதற்கான அறிவிப்பை ஸ்டாலின் அவர்கள் ஊட்டியிலிருந்தே கூட அந்த அறிவிப்பை வெளியிடலாம் அப்படிங்கிறதுல சொல்லப்படுது. முதல்ல 7 மண்டல பொறுப்பாளர் நியமிக்கப்படுவதன் பின்னணி என்ன நினைக்கிறீங்க? கட்சியை பலப்படுத்துவதற்கான ஒரு ஏற்பாடாக தான் இருக்கும். மாவட்ட செயலாளர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை, அதற்கு மேலே ஒரு பொறுப்பு வளையம் வேண்டும்னு அவங்க பார்க்குறாங்க. திமுகவில் மாவட்ட செயலாளர் பதவின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பதவி. இன்னும் சொல்லப்போனால் மந்திரி பதவியை விட திமுகவில் மாவட்ட செயலாளருக்கு தான் மந்திரி ரேங்க் இருக்கும். ஒரு மந்திரிக்காவது ஒரு துறைக்கு தான் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆனால் திமுகவில் ஒரு மாவட்ட செயலாளருக்கு எல்லா துறையும் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஒரு மாவட்ட செயலாளர் முதலமைச்சர், துணை முதலமைச்சருக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கவங்க கட்சியில் திமுகவில் ஆளுங்கட்சியாக இருந்தால் மாவட்ட செயலாளர்கள் தான். திமுகவில் அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, அது ப்ரெஸ்டிஜியஸ் போஸ்ட். மந்திரியாக கூட திமுகவில் ஈஸியாக ஆகிடலாம், மாவட்ட செயலாளர் ஆக முடியாது. கட்சி அந்த அளவுக்கு வருஷ கணக்காகும். ஆமாம், கட்சி அந்த அளவுக்கு கட்டமைப்பு ரீதியாக, ஸ்தாபன ரீதியாக கருணாநிதி இருக்கும்போதுலேருந்தே அவர் பலப்படுத்திட்டார். அது இப்போ அவங்களுக்கு மேலே ஒருத்தரை கொண்டு வராங்க. அதாவது தலைமைக்கும் மாவட்ட செயலாளருக்கும் இடையில் ஒருத்தர் வராங்க. அறிவாலயத்தில் தலைவர் இருக்கார், அவருக்கும் மாவட்ட செயலாளர், அவர் கட்சிக்குள்ளே அவங்க ஹையரார்க்கி அடுத்து மாவட்ட செயலாளர் தான். இப்போ அதுக்கு நடுப்புற ஒருத்தர் வராங்க. இது ஒரு விதத்தில் மாவட்ட செயலாளர்களை டம்மி ஆகிற வேலை. மண்டல பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்களை டம்மி ஆக்கக்கூடிய வேலை. பல மாவட்ட செயலாளர்கள் மீது முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியின் வெளிப்பாடு இது என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதை நிர்வாக ரீதியிலான ஏற்பாடுன்னு அவங்க சொல்லுவாங்க. அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவங்களோட உரிமை அது. மந்திரிகளை எடுக்கிறது சேர்க்கறதை பற்றி கூட நம்ம கேட்கலாமே ஒழிய கட்சி பொறுப்புகளை பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக கேட்க முடியாது. ஆனால் இது எதை உணர்த்துதுன்றதை பற்றி தாராளமாக பேசலாம். அப்படி பார்க்கும்போது இது மண்டல பொறுப்பாளர்கள் என்பவர்கள் கண்டிப்பாக மாவட்ட செயலாளர்களை டம்மி ஆக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. மாவட்ட செயலாளர்கள் மீது கட்சி தலைவர் ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியின் ஒரு வெளிப்பாடு நம்ம இதை எடுத்துக்கலாம். அப்படிதான் இதை எடுத்துக்கலாம். ஏற்கனவே கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தபோது தென்மண்டல அமைப்பு செயலாளராக அழகிரி நியமிக்கப்பட்டார். அவருடைய தலைமையின் கீழ் 10 மாவட்டங்கள் அவருக்குன்னு ஒதுக்கப்பட்டது தென் மாவட்டங்களில். ஸோ தென் மாவட்டத்தில் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதிக்கமாக செலுத்தி வந்த காலகட்டத்தையும் நம்ம பார்த்தோம். மத்திய அமைச்சராக இருந்தார். ஸோ அதன் பிறகு கட்சியிலிருந்துலாம் நீக்கப்பட்டார். அதன் பிறகு அந்த மண்டலங்களை பிரிக்கிறதே வேண்டாம், மாவட்ட செயலாளர், அதன் பிறகு கட்சி தலைமை இந்த கோஆர்டினேஷன்லேயே இருப்போம் அப்படிங்கிறதுல தான் இருந்தாங்க. தற்போது பிரிப்பதற்கான காரணம் செந்தில் பாலாஜிக்கு இது பொறுப்பு பெருசாக கொடுக்க முடியல, அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கியாச்சு, அதன் காரணமாக மேற்கு மண்டலத்தில் ஒரு வலுவான இதாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவரு பேரும் சிபாரிசு இருக்கேன். இல்லை, இது வெறும் செந்தில் பாலாஜிக்காக மட்டும் கொடுக்கப்பட்ட பதவி இல்லை. அவர் மந்திரியாக இருக்க முடியல, அதனால் கட்சியில் ஒரு உயர் பொறுப்பு கொடுத்துடலாம், மாவட்ட செயலாளரை விட மேலே இருக்க பொறுப்பை கொடுத்துடலாம்,
துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுத்தா அது பிரச்சனை வரும். அதனால் அவருக்காக ஒரு பதவியை உருவாக்க வேண்டும்னு கூட அது உருவாக்கியிருக்கலாம், நான் மறுக்கல. ஆனால் அது வெறும் அவருக்காக மட்டுமே செய்யப்பட்ட வேலை கிடையாது, அவருக்காக மட்டும் செய்யப்பட்ட வேலை கிடையாது. இது நிச்சயமாக வந்து மாவட்ட செயலாளர்கள் மீது முதலமைச்சர், திமுக தலைவருக்கு, ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியின் வெளிப்பாடு தான் நம்ம இதை எடுத்துக்கணும். ராசாவுக்கு வந்து சென்னை மண்டல செயலாளர் பதவி கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே ஒரு துணை பொதுச் செயலாளர், அப்புறமேல எம்பியா வந்து இருக்கிறாரு. நீலகிரியில அவர் தொடர்ந்து அரசியல் செஞ்சுட்டு வராரு. சொந்த மாவட்டமான பெரம்பலூர்லயும் அரசியல் செஞ்சுட்டு வராரு. தலைநகரை நோக்கி நகர்த்துறாங்க அப்படின்னா அப்ப பெரிய பொறுப்பு எதுவும் கொடுக்கப்படுதா? இல்லை, அது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக தான் இருக்குது. ராசாவை கொண்டு வந்து சென்னைக்கு பொறுப்பாளராக போடுறது ஆச்சரியமான விஷயம்தான். ஏன்னா சென்னையில் வந்து திமிங்கலங்கள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். 3 எம்பிஸ் இருக்காங்க, எல்லாம் வந்து வாரிசுகள், அமைச்சர்களோட பழந்துன்னு கொட்டை போட்டவங்க. அவங்க அப்பா, அவங்களுடைய அப்பாக்கள் வந்து திமுகவோட 3 பேருமே அமைச்சர்களின் வாரிசுகள். 3 பேருமே அமைச்சர்களின் வாரிசுகள், பழந்துன்னு கொட்டை போட்டவங்க. அவங்க எல்லாரும் 2வது டேர்ம் எம்பி ஆகுது. தயாநிதி மாறலாம் 4வது டேர்ம் எம்பியாக இருக்கார். 2004, 9, 19, 24 இடையில 14 மட்டும் தோத்தாமா. இவங்க தமிழிசை தங்கபாண்டியனும் டாக்டர் கலாநிதியும் செகண்ட் டேர்ம் எம்பியாக இருக்காங்க. எல்லாருமே ராஜா வீட்டு கண்ணுக்குட்டிகள். இவங்கெல்லாம் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி தான் இல்லையா? தமிழச்சியாவுடைய அவங்க அப்பாவும் தங்கபாண்டியன் அமைச்சராக இருந்தார். ஸோ இவங்கெல்லாம் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டிகள். இவங்கெல்லாம் சில்வர் ஸ்பூனில் வளர்ந்தவங்க தான் இவங்க எல்லாருமே. ஸோ இவங்களெல்லாம் மேய்க்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு ஆள் தேவைப்படுறாரு போல். அதனால தான் வந்து ராசாவை கொண்டு வந்து இங்கே போடுறாங்க. மேற்கு மண்டலத்தை விட்டு இங்கே கொண்டு வந்து ஊட்டியில் தானே அவர் இருக்கணும். ஊட்டியில் தானே அவர் எம்பி. இல்லை பெரம்பலூர் அவர் தொகுதி மத்திய மண்டலத்தில் இருக்கணும். எதுக்கு வந்து இங்கே கொண்டு வராங்க? இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும், அதை நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. அது அவங்க கட்சியோட உள் விவகாரம். பட் இது எதை உணர்த்துதுன்றதை தான் நம்ம பார்க்கணும். மண்டல பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு மேலே வருகிறார்கள்னா மாவட்ட செயலாளர்கள் மீது திமுக தலைவருக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியின் வெளிப்பாடு மாவட்ட செயலாளர்களை ஓரளவு டம்மி ஆக்குவதற்கான வேலை. செப்டம்பரில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வந்து ஒரு பிரம்மாண்ட மாநாடு நடத்த இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதிலும் குறிப்பாக முதல் கட்டமாக ஒரு 100 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை வந்து அதே மேடையில் விஜய் அறிமுகப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளிதழ் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படிலாம் ஒரு ஏப்ரல் மேல நடக்கிற எலெக்ஷனுக்கு செப்டம்பர்ல கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணா படுதோல்வியில் முடியும். எந்த கட்சியுமே 6 மாசத்து மாதிரிலாம் கேண்டிடேட்டை போட்டா கொலாப்ஸ் ஆகிடும். அந்த தப்பெல்லாம் விஜய் செஞ்சார்னா அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் வரக்கூடிய வாக்குகளையும் அவர் இழப்பார். அதில் எந்த சந்தேகம் வேணாம். அதுக்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் மாநாடு கேண்டிடேட் போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு. பட் டெஃபினட்டாக அவர் மாநாடு நடத்துவார் தான் நானும் கேள்விப்பட்டேன். அதை விட முக்கியமாக பாத யாத்திரைக்கு பிளான் பண்ணுறாருன்றார். மிகப்பெரிய அளவில் ஒரு பாத யாத்திரைக்கு அவர் பிளான் பண்ணுவதாக தகவல்கள் வருகின்றன. லாங் டேர்மில் அவர் எப்படி இருப்பார்னு நமக்கு தெரியணும். 26 தேர்தல் அவருக்கான தேர்தல் கிடையாது, 29 தான் அவருக்கான தேர்தல். அதனால் அவர் மாநாடுகள் நடத்துவது சரியானது. கேண்டிடேட் எல்லாம் செப்டம்பர்லேயே 6 மாதம் முன்னாலே ரிலீஸ் பண்ணால் அதெல்லாம் நெகட்டிவாக தான் போய் முடியும். இப்போ சீமான் அறிவிச்சிருக்காருல்ல, 1 மாதம் முன்னாடி அறிவிச்சு. என்ன வெற்றி வாய்ப்பு? 25 தொகுதியில் வெற்றி வாய்ப்பு என்ன? அதை தான் நான் சொல்ல வரேன். அப்படிலாம் அறிவிப்பவர்கள் படுதோல்வியை தழுவார்கள். ஜெயிக்கணும்னு என்ன இருக்கும், அப்படி போட மாட்டோம் சார். ஏங்க இதெல்லாம் என்னங்க, எலெக்ஷன்றது 11th ஹவரில் முடிவாகுங்க. யார் கூட்டணி என்னன்னே தெரியாது, எதிர் தரப்பு எப்படி காயை நகர்த்துவான்னு தெரியாது. இப்பயே கேண்டிடேட்டை போட்டுக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் கேலி கூத்துங்க. இது லாங் டேர்மில் பாலிடிக்ஸில் இதெல்லாம் நிற்காது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தொலைநோக்கு பார்வையில் இவங்களால் வந்து ஓட முடியாது அரசியலில். ஆகம கோயில்கள் மற்றும் ஆகமம் இல்லாத கோயில்களை வந்து 3 மாதத்துக்குள் அடையாளம் காண தமிழ்நாடு அரசுக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவிட்டு இருக்கிறது. இது இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு நெருக்கடியா, இல்லை ஒரு தனியா ரெண்டுமே வந்து பிரிங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு? ஆமாம், இந்த அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராக பிரச்சனை தொடர்ந்து வருது இல்லையா? இதோட அடுத்த கட்டமாக இது போய் நிற்குது. அப்போ ஆகம விதிப்படி நடத்துகிற கோயில், ஆகம விதிப்படி நடக்காத கோயில்னு பிரிக்க வேண்டியது அவசியமாக தான் மாறுது. இது ஒரு விதத்தில் வந்து அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம்னு போது அந்த முயற்சிக்கான ஒரு பின்னடைவாக கூட பார்க்கலாம். அப்போ ஆகம விதிப்படி நடக்காத கோயில்களில் தான் இந்த அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம், ஆகம விதிப்படி நடத்தக்கூடிய கோயில்களில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக முடியாது என்ற வழியாக வரக்கூடிய அந்த ஒரு நடைமுறை வழமைன்னு அந்த நடைமுறை தான் சீர்தூக்கி பார்க்கப்படும். அதுதான் வந்து உச்சநீதிமன்றத்தால் உறுதிப்படுத்தப்படும். பிறப்பால் நீ இந்த ஜாதியில் பிறந்தாதான் அர்ச்சகராக முடியும், கற்பகிரகத்துக்குள்ளே போய் சாமியை தொட முடியும்ன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். பிறப்பால் எந்த மதமும் இந்த 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 கட்டுப்பாடை விதிக்கல. பிறப்பால் அனைவரும் மனிதர்கள். இப்போ நீ வந்து கன்வெர்ட் ஆகிட்டு கூட போப்பாகலாம். கத்தோலிக்க மதத்துக்கு நீ மாறி போப்பாகலாம். நீ சங்கராச்சாரியர் ஆக முடியுமா? ஆக முடியாது.
இஸ்லாத்தை அதே மாதிரி நீ வந்து இஸ்லாத்துக்கு நீ மாறினீன்னா அங்கே அந்த மத குருமாராக நீ மேலே வரத்துக்கான எல்லா விதமான வாய்ப்பும் உனக்கு கொடுக்கப்படும். ஆனால் இந்து மதத்தில் அந்த மத வழிபாட்டு உரிமை இருக்கு. இங்கே நீ வந்து பிறப்பால் ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் பிராமணனாக பிறந்தா மட்டும்தான் நீ வந்து சங்கராச்சாரியா ஆக முடியும். இப்போ இந்த சங்கராச்சாரியாருக்கு ஒருத்தர் கொண்டு வந்தாங்க, இளைய பீடாதிபதி ஒருத்தரை கொண்டு வந்தாங்க. சரி, கணேச சர்மான்னு சின்ன பையன் தான், அவர் 20 வயசு தான். அவர் வந்து இன்ஃபேக்ட் இப்போ இருக்கவர் அதை விட சின்னவர், 18 வயசில் ஆனவர். அவர் மேஜர் ஆகிறதுக்கு முன்னாலே ஆனார். விஜயேந்தர் வந்து 17 வயசுல என்னமோ ஆனார். அது பெரிய பிரச்சனையாச்சு. மைனர் 83 83 எப்படி ஒரு சட்டப்படி மைனராக இருக்கணும்னு நீ எப்படி சங்கராச்சாரியர் ஆக்கலாம்? கல்யாணம் பண்ண முடியாதுன்னா சன்னியாசம் மட்டும் கொடுக்கலாமா? 18 வயது ஆன ஒருத்தனை தான் நீ கல்யாணம் பண்ணணும். திருமண வயது 18 வயது ஆகாமல் ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறது சட்டப்படி குற்றம்னா சன்னியாசி ஆக்கிறதும் குற்றம் தானே? இந்த பேச்சு அப்போ வந்தது. நான் சொல்கிறது 42 43 வருஷத்துக்கு மேலே 80களில் வந்தது. எனவே அது பாதை கடந்து வந்திருக்கோம். இப்போ இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த பீடாதிபதி பிறப்பால் அவர் ஒரு பிராமணர். வேற எந்த ஜாதியை சேர்ந்தவனா சங்கராச்சாரியர் ஆக முடியுமா? ஆக முடியாது. அப்போ இதில் வந்து நீங்கள் வந்து அர்ச்சகர் ஆக முடியாது அப்படின்றது வந்து ஏற்புடையது அல்ல. அதனால தான் கலைஞர் கொண்டு வந்தது ரொம்ப நியாயமான ஒரு முயற்சி. அது அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்பது எஸ், எல்லா கோயிலையும் தான். அது என்ன ஆகம விதி இல்லாதது. கபாலீஸ்வரர் கோயிலில், பார்சாதி கோயிலில், ஸ்ரீரங்கத்தில் ஆக முடியாது. முண்டகண்ணி அம்மன் கோயில் ஆகலான்னா இது கதையாக இருக்குது. அது அதனால் ஆகம விதிப்படி நடத்தக்கூடிய கோயில்கள், ஆகம விதிப்படி நடக்காத கோயில்கள் என்கின்ற அந்த கணக்கெடுப்பை எடுத்து என்னைக்கு வந்த ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு வந்துருக்கு. இப்போ ஐ திங்க் இது இன்னமும் இந்த மோதலை கூர்மைப்படுத்தும். பிறப்பால தான் வந்து எனக்கு உரிமை, கடவுளை தொட்டு சிலையை தொட்டு கர்ப்பகிரகத்துக்குள்ளே போக உரிமை இருக்குதுன்னா அந்த உரிமை கண்டிப்பாக தகர்க்கப்பட வேண்டும். பிறப்பால மனிதர்கள் சமம் இல்லை என்கின்ற அந்த ஏற்றத்தாழ்வை அது ஸ்திரப்படுத்துது, நிரந்தரமாக்குது, பெர்பெச்சுவேட் பண்ணுது இல்லையா? அதை தான் சொன்னேன். நீ இந்துவா பிறந்து இந்தியாவில் எந்த ஜாதியில வேணா, இந்துவா பிறந்து டாக்டராக, இன்ஜினியராக, வக்கீலாக அப்படிலாம் சொல்றாங்க. இந்தியாவில் எந்த ஜாதியில வேணா நீ இந்துவா பிறந்து கிறிஸ்துவத்துக்கு நீ மாறி போப் வரைக்கும் நீ வர முடியும். இங்கே நீ பிராமணனா ஜாதியில பிறக்கலன்னா நீ அர்ச்சகர் ஆக முடியாது. ஜனாதிபதி ஆகலாம், அர்ச்சகர் ஆக முடியாது. அது என்னங்க கொடுமை? அது இந்த நாட்டோட ஜனாதிபதியாக கூட நீ ஆகலாம். நிறைய பேர் அதுதான் வந்து ஒரு கருத்தெல்லாம் சோசியல் மீடியாவில் வைக்கிறாங்க. நீங்க டாக்டர் ஆகுங்க, ஒரு வக்கீல் ஆகுங்க, ஒரு பெரிய இன்ஜினியராக வாங்க, ஒரு பெரிய எம்எல்ஏ எம்பி இது மாதிரி போஸ்ட்டுக்கெல்லாம் போங்க, உங்களை யார் வேண்டான்னா ஏன் இதுல வந்து வரணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது எவ்வளவு வகரமான கேள்வி. இது பிறப்பால ஏற்றத்தாழ்வை நியாயப்படுத்துற கேள்வி இல்லை. இது குறைந்தபட்ச நியாய தர்மம் இருக்கும். இதை ஏற்றுப்பானா? நான் வக்கீல் ஆகிறேன்னா, ஜட்ஜ் ஆகிறேன்னா, தெருப்புழுதி ஆகிறேன்னா அது ஏன் பிரச்சனை? நீ அதை பற்றி கவலைப்படாத. பிறப்பால் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தனி சலுகை, அது எந்த சலுகையாக இருந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுப்பீங்களா? ஒரு சலுகை, அது வந்து சங்கராச்சாரியார் ஆகிற சலுகை, டாக்டர் ஆகிற சலுகை, வக்கீல் ஆகிற சலுகை, எதுவாக வேணா இருக்கட்டும். அது இந்த பூமி கோலத்தில் பிறக்கிற எல்லாருக்கும் சமமாக இருக்கணுமா, அல்லது ஒருத்தருக்கு மட்டும் அதில் தனி உரிமை இருக்கணுமா? எதில் வேணா இருக்கலாம், எல்லாத்துக்கும் சமமாக தான் இருக்கணும். அப்புறம் ஸ்ரீரங்கம் கோயிலில் நான் அர்ச்சகர் ஆகிறதுக்கு அந்த குறிப்பிட்ட ஜாதியில் தான் பிறக்கணும், வேறு எவனுக்குமே அது இல்லை, அது எந்த விதத்தில்ங்க நியாயம்? பிறப்பால் ஏற்றத்தாழ்வை உருவாக்கக்கூடிய எதையும் நம்ம அனுமதிக்கலாமா? அதை தகர்த்து எறியணும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால் இந்த மாதிரி நீ டாக்டர் ஆகும், இன்ஜினியர் ஆகும், எம்பி ஆகும், இது மட்டும் அவர் அயோக்கியத்தனமான கேள்வி. இது சாதி வெறி பிடிச்ச வக்ர புத்தி, சாதி வெறி பிடிச்ச வக்ர புத்தி பிடிச்சவன் தான் இப்படிலாம் பேசுவான். இந்த தீர்ப்பு பல பிரச்சனைகளை உண்டாக்கும் தான் நான் பார்க்குறேன். தெளிவாக கொண்டு வந்து வச்சோம். ஆகம விதி இல்லாத இடத்துல முண்டகண்ணி அம்மன் கோயில், இல்லை ஆகம பரமேஸ்வரி கோயில், ஐயனார் கோயிலில் நீ அர்ச்சகராக இருந்துக்கோ, ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு, பார்சாதி கோயிலுக்கு, இதுக்கு அது பேர் என்ன, கபாலீஸ்வரர் கோயிலுக்கெல்லாம் உள்ள வராதுன்றோம். கதையாக இருக்குது. இது எல்லா மக்களுமே வழிபடுற ஒரு ஸ்லங்க தானே வந்து. அப்புறம் அப்படி இருக்கும் எல்லா மக்களுமே போய் பூஜை நமஸ்காரம் பண்ணலாங்கிறது பண்ணிதான் இயல்பான விதி தானே. எஸ், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. திமுகவுக்கு எதிராக RSS உருவாக்கி இருக்கும் அஜெண்டா தான் வந்து விஜயும் பாஜகவும் அண்டர் டீலிங் வந்து போட்டிருக்காங்க. நிர்மலா சீதாராமனை வந்து முக்காடு போட்டு சந்திக்கிறதுல வந்து முந்தி கொண்டு இருக்கிறவங்க தான் விஜயும் சீமானும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டமா ஒரு வார இதழுக்கு பேட்டி அளித்திருக்கிறார் திமுக எம்எல்ஏவான பரந்தாமன் அவர்கள். அவருடைய கருத்தை எப்படி பாக்குறீங்க? ஏன் இவ்வளவு தூரம் விஜயை வந்து கடுமையாக அட்டாக் பண்ணிட்டு போறாங்க? பரந்தாமன் எனக்கு நல்ல நண்பர், பல வருஷமா நண்பர். ஓகே, ஆனால் ஏன் அவர் இப்படி பேசுறாருன்னு எனக்கு புரியல. பரந்தாமன்
ஆர்எஸ்எஸ் தான் உருவாக்குதுன்றதுக்கு நீங்கள் இப்போ கையில் என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்கன்றது எனக்கு தெரியல. திமுகவை எதிர்க்கிறவனெல்லாம் ஆர்எஸ்எஸ்ன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, அது தப்பான பார்வை நான் பார்க்குறேன். அவங்க அரசியலை பாருங்கள், வரும் தேர்தலில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், அதை பார்த்து தான் நம்ம முடிவு செய்ய முடியும். இப்பயே நீங்கள் வந்து அவங்க முக்காடு போட்டுட்டு போய் நிதி அமைச்சரை பார்க்குறாங்கன்றதெல்லாம் ஏற்புடைய பேச்சு அல்ல. அதனால் இப்பயே முத்திரை குத்துறது தவறுன்றதான் நான் நினைக்கிறேன். பரந்தாமன் கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரிக்கிறேன். இப்போ சில மாதங்களுக்கு முன்பு வெளியான சி ஓட்டர் கருத்து கணிப்பாக இருக்கட்டும், யார் வந்து மக்களுடைய மனசில் முதலமைச்சராக வரணுங்கிற அந்த ஒரு கருத்து கணிப்பில் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு முதலிடமும், 2ஆம் இடத்தை வந்து விஜய் அவர்களும், 3ஆம் இடத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களும், 4ஆம் இடத்தை அண்ணாமலை வந்து பெற்றிருந்தார். அதன் பிறகு அதிமுக பாஜக கூட்டணி உருவானதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். தற்போது மும்பை நிறுவனம் வந்து நடத்தியிருக்கக்கூடிய சர்வேல வந்து தாவேகாவுக்கு ஒரு அமோகமான வரவேற்பு தமிழ்நாட்டில் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 80க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கூட வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அடுத்த நிலையில திமுக ஆப்ஷன் எல்லாம் வந்து வைக்கிறாங்க. இது வந்து தனியாக உருவாக்கப்பட்ட ஒரு சர்வேவா இல்ல அது கல யதார்த்தம் இப்படி பிரதிபலிக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இது பிளான்டடான்னு நீங்க கேட்குறீங்க. நீங்க வந்து பிளான்டடான்னு எனக்கு தெரியாது, ஆனா அவங்க சொல்றது ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. 95லேருந்து 105 சீட்டு விஜய்க்கு வரும், 75லேருந்து 85 சீட்டு திமுக வருன்றாங்க, 65லேருந்து 70 75 சீட்டு, 55லேருந்து 65 சீட்டு எடப்பாடிக்குன்றாங்க, பாஜக ஏடிஎம்கே பிஜேபி. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இது 3வது இடத்துக்கு ஏடிஎம்கே தள்ளப்படுறது ஆச்சரியமானதா இருக்குது. அதோட ஆச்சரியமானது விஜய்க்கு நம்பர் 1, டிஎம்கேக்கு நம்பர் 2ன்னு. நான் வந்து இதை எப்படி பார்க்குறேன்னா, சீட்ஸ் வந்து அதிகப்படின்னு நான் பார்க்குறேன். பட் விஜய் 15லேருந்து 20% ஓட்டை உடைப்பாருன்னு தான் என்னுடைய கணிப்பு. பிரசாந்த் கிஷோர் சொன்ன கணிப்பு தான் என்னுடைய கணிப்பும். இடங்களை பற்றி சொல்ல முடியாதுங்க, அது எப்படி வேணால் வரலாம், சைபராக கூட ஆகலாம் விஜய்க்கு. ஆனால் ஒரு 15லேருந்து 20% ஓட்டு அவர் உடைப்பாருன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். அது யாருக்கு பாதிப்புன்றது தான் இன்றைக்கி $1 மில்லியன் கேள்வி. திமுகவுக்கு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று அஞ்சப்படுகிறது. அதிமுகவும் பாதிப்பை உள்ளாகும் என்று தான் அஞ்சப்படுகிறது. திமுக ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு அதிகம் தான் நான் நம்புகிறேன். ஏடிஎம்கே ஓட்டையும் அவர் உடைப்பார். முதன்முறையாக தமிழ்நாடு சட்டமன்றம் தொங்கு சட்டமன்றாக வரப்போகுதுன்னு தான் என்னுடைய கணிப்பு. 4 முனை போட்டி வந்துன்னா டேக் அவே ஆஃப் த 4 கார்னர் ஃபைட். ஒருவேளை 4 முனை போட்டி உறுதிப்படுத்தப்பட்டால் தமிழகத்தில் நிச்சயம் தமிழகம் தொங்கு சட்டமன்றத்தை சந்திக்கும் தான் நான் பார்க்குறேன். முதன்முறையாக வரலாறு. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் நன்றி சார். நன்றி சார்.